ஒரு பூனை சொம்புல இருக்கிற பாலை குடிச்சு ருசி கண்டுடுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த சொம்பை தொட்டு பார்க்க ஆசைப்படும். நேத்து ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச்ல நடந்த சில சம்பவங்களோட தொகுப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு, ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் என்னமோ விஜய தான் காக்கான்னு சொல்லிட்டனோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கினாங்க. நான் விஜய சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விஜய நான் போட்டியா நினைச்சேன்னா அது எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விஜய் என்ன போட்டியா நினைச்சாருன்னா அது அவருக்கு அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, எங்க அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களோட மகள் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதை பார்ப்போம். அதாவது, ஜெயிலர் ஆடியோ லான்ச் அப்போ ஒரு கதை சொல்றாரு. காக்கா உயர உயர பறக்கும், ஆனா அதால கழுக தொட முடியாது, கழுக விட மேல பறக்க முடியாது. இருந்தாலும் அது கழுக போய் தொந்தரவு பண்ணும். ஆனா கழுகு இருந்தாலும் அதை கண்டுக்காம விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. காக்கா விஜய தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணி நல்லா கலாய்ச்சி விட்டுறாங்க. இப்போ அந்த கருத்தை தான், நான் இந்த கருத்தை விஜய் அவர்களை சொல்லல, இது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டது, நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இன்னொன்னு குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல இருந்து அவரு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போய் மறுபடியும் வாபஸ் பேசுறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நான் எல்லாரும் ரஜினிகாந்த் விஜய் போட்டின்னு சொல்றாங்க, ஆனா விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன், விஜய் எனக்கு போட்டின்னு சொன்னா எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நான் விஜய்க்கு போட்டின்னு நினைச்சா விஜய்க்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, விஜய்க்கு நீங்க போட்டின்னு சொன்னா அவருக்கு அவமானம். சரி, ஒரு வயசானவர் கூட நாங்க இவரு போயிட்டு ஒரு யங் ஸ்டார் போயிட்டு போட்டி போறதா அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் இருக்குது. உங்களுக்கு என்ன அவமானம்? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியால நம்பர் 1 ஆக்டர் விஜயா இருக்கிறாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரே அவர் தான் அப்படின்ற சர்ச்சையும் இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பர் 1 நடிகரோட போட்டி போறது உங்களுக்கு பெருமை தானே? அது எப்படி உங்களுக்கு அவமானமாகும்? அதுவும் இல்லாம அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் நடிகர். ஒரு தமிழ் நடிகரோட ஒரு தமிழனோட போட்டி போறதுக்கு நீங்க பெருமை தான் படணும், நீங்க அவமானப்படக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு லால் சலாம் ஆடியோ லான்ச்ல பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டேஜ்ல நிறைய நேரம் படத்தை பத்தி பேசுறாரு. அந்த பேசினதுல வைரல் ஆகக்கூடிய கண்டென்ட் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஸ்டேஜ்ல தளபதி விஜய் அவர்களை தொட்டாதான் படத்துக்கா இருக்கட்டும் எதுக்கா இருக்கட்டும் பப்ளிசிட்டின்றத கிளியர் கட்டா தலைவர் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு டைம் ருசி கண்ட பூனை. ஏன்னா ஜெயிலர்ல அவர் கழுகு காக்கா கதைய சொன்னதுனால 550 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை மறந்துருப்பாரா? சரி, நீங்க காக்கா கழுகு கதை அவருக்கு சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த படத்துல அந்த பாட்டுல பேரை புடுங்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு அப்படின்ற வசனம் வரும். அந்த வசனத்தை நீங்க கண்டிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா அந்த வசனம் வந்திருக்காது. அந்த வசனத்துல இருந்து தானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆனா நீங்க பேசுனது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பாட்டு இல்லைன்னு ஆயிடுமா? அந்த பாட்டு நீங்க தானே அதுல நடந்து வரீங்க. அந்த பாட்டு உங்களுக்காக தானே போடப்பட்டது. உங்களோட கண் பார்வைக்கு இல்லாமலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல நிறைய விஷயத்த பேசுறாரு, ஆனா வைரல் ஆகக்கூடிய கண்டென்ட் ஒண்ணுமே கிடைக்கல. படத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. படத்தை பத்தி நிறைய பேசினாலும் அது வெளியில பேசும் பொருளா எதுவுமே மாறாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சது. இன்னைக்கு சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்களை தொட்டாதான் சூப்பர் ஸ்டாருக்கே பப்ளிசிட்டி அப்படின்றது தலைவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விஜய தொட்டிருக்கிறாரு. ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் சோசியல் மீடியால பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. ரம்பா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு சின்ன வார்த்தையை தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லைட் ஆஃப் ஆனப்போ தட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ கொலை குத்தம் பண்ண மாதிரியும் இல்ல அவரே போயிட்டு என்னவோ பாலியல் சீண்டல் பண்ணது மாதிரியும் அதை பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டு அவரோட கேரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த படமுமே ரிலீஸ் ஆகாத நிலையில ஜஸ்ட் ரம்பா கொடுத்த ஒரு இன்டர்வியூக்காக நம்மளை இவ்வளவு செஞ்சவங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு
ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்து இந்த படத்தை சோசியல் மீடியால ஏதோ ஒரு சூனியம் வச்சு அவங்க மகளோட கேரியரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அதனால இவர் அப்படி பேசியிருக்கலாம். என்னதான் நடந்திருந்தாலும் எதுக்காக பேசியிருந்தாலும் அவர் பேசிய விஷயம்ன்றது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியால ரசிகர்களை விட பைத்தியங்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. யார் என்ன சாதிச்சிருக்கா, யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. என் நடிகரை முறைச்சிக்கினியா உன்னை நாங்க கழுவி ஊத்துவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது அவரோட அனுபவத்தின் முதிர்ச்சியோட வெளிப்பாடா தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் பேசியிருக்காங்க. எங்க அப்பா சங்கி இல்ல, எல்லாரும் சங்கி சங்கின்னு சொல்லும் போது ரொம்ப எங்களுக்கு வருத்தமா இருக்குது. எங்க அப்பா பொதுநலவாதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சங்கின்னா ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. சங்கின்றது அதை உருவாக்குனது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். சங்க பரிவார அமைப்பை தான் அதை சுருக்கி சங்கிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சங்க பரிவார அமைப்புன்னு சொல்றதுக்கு பெருசா இருக்கு அப்படின்றதுனால அதோட ஷார்ட் ஃபார்மா தான் சங்கிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, சங்கி அப்படின்றது ஒரு அவமானமாவே இருக்கட்டும். ஏன்னா தமிழ்நாட்டுல அது அவமானமா தான் பார்க்கப்படுது. நீங்க சங்கிதா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நீங்களே நிறைய விஷயத்த பார்த்து வச்சிருக்கீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்றதுனாலயே கிடையாது. ஏன்னா அவர் ராமர் கோயிலுக்கு போறது, ராமரை கும்பிடுறது அவரோட தனிப்பட்ட விஷயம். ராகவேந்திராவை கும்பிடுறதும், பாபாவை கும்பிடுறதும், யாரை கும்பிடுறதும், அவரோட ரிலிஜன்ல இருக்கிறதும் அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஆனா அவரோட கருத்துக்களை பாருங்க. நீங்க எப்பவுமே ஒரு முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். அவரோட படத்துல எல்லாம் பாமர மக்களுக்கு சப்போர்ட்டா தான் அவர் பேசியிருப்பாரு. அவரோட கருத்துக்களும் அவரோட பாடல்களும் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா நிஜத்துல பார்க்கும்போது முதலாளிகளுக்கு சப்போர்ட்டாவே பேசுவாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஐபிஎல் மேட்ச்ல நடந்த போராட்டம். அது நடந்தது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயத்துக்காக நடந்தது அந்த போராட்டம். அதுல போலீஸை தாக்கிட்டாங்க அப்படின்னதுமே, போலீஸை தாக்குறத நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல போலீஸ் அராஜகமா எவ்வளவு பொதுமக்கள் அடிச்சாங்க அப்படின்றத அவர் எந்த இடத்துலயும் பேசினதில்லை. ரெண்டாவது, தூத்துக்குடிக்கு போனாரு. தூத்துக்குடியில அவர் அவருக்கு கோபமாவே இருந்திருந்தாலும் அந்த நேரத்துல மீடியா முன்னாடி, பொதுமக்களுக்கு முன்னாடி அவர் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றத ஒரு அனுபவசாலி, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆணித்தனமா மக்களோட போராட்டத்தை சமூக விரோதிகள்னு சொல்லி கொச்சப்படுத்தினாரு. அப்பவும் முதலாளிகளுக்கு சப்போர்ட்டா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுமே ஜனங்கள் எல்லாம் அல்லோல் பட்டு நஷ்டப்பட்டு சோத்துக்கே வழி இல்லாம ஏடிஎம் வாசல்ல கியூல நின்னுட்டு இருந்தாருப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, ஹேட்ஸ் ஆஃப் மோடி அப்படின்னு சொன்னாருங்க. அவரோட தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல மக்கள் பட்ட கஷ்டங்களை சொன்னாரா அப்படின்னு சொன்னா சொல்லல. அதே கமல் அவர்கள், நான் சொன்ன கருத்துல நான் மாற்றிக்கிறேன், நான் அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் இன்ன வரைக்கும் அதே கருத்துல தான் இருக்காரு. அடுத்தது கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுமே அவருக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. குறிப்பா தமிழருவி மணியன் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன நாள்ல இருந்தே கூட இருக்காரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து கூட்டிட்டு இவர் தான் என்னோட கட்சி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. அடுத்தது அரசியலும் சரி, ஆன்மீகம்ன்றது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட விருப்பம். அது ஏன்னா எனக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், உங்களுக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், நிறைய இருக்கு. ஏன்னா இங்க பெருசா பேசப்படுறது ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், இது மட்டும் தான் பெருசா பேசப்படுது. ஆனா மற்ற இன்னும் எவ்வளவோ ரிலிஜன்ஸ் இருக்கு, அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல. சரி, ஆன்மீகத்துல அரசியலை கலந்தா அந்த இடத்துல கலவரம் மட்டும்தான் வரும் அப்படின்றது தமிழக இந்தியா வரலாறு. மொத்த வரலாறே அப்படி இருக்கும்போது நான் ஆன்மீக அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இவரு கிளம்பி வந்தார். ஒருவேளை அவர் அரசியல்ல ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆன்மீகம் எந்த மாதிரி நடந்திருக்கும்? ஒரு சார்பாவும், ஒரு கட்சி சார்பாவும், ஒரு மதத்து சார்பாவும் அப்படி நடந்திருக்கும். ஆனா இந்தியா அப்படின்றது ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே ஒரு பிரச்சனை வர்ற அளவுக்கு இவரோட அரசியல் இருந்திருக்கும். இதனாலதான் அவரை சங்கின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்தை தொட்டு இருக்கலன்னா கூட விட்டுருப்பாங்க. நீங்க அவர் சங்கி இல்லைன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு மொத்த சோசியல் மீடியாலுமே அவர் உண்மையிலேயே சங்கிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜினி அவர்கள் ஆக சிறந்த மனித நேயவாதி அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க செய்யற சில காரியங்கள்
அது உங்களை ஒரு சங்கியா வெளியே ப்ரொஜெக்ட் பண்றதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில வந்து நாங்க சங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி.